குளிர்காய நேரமில்லை. இந்த கதையில வர்ற பாட்டிய போலத்தான் நம்மள பலரும் இருக்கோன்னு அறிவுறுத்துற மாதிரி ஒரு கதை. மேகநாடுன்னு ஒரு நாட்ட பேராசை கொண்ட ஒரு மன்னன் ஆட்சி செய்துகிட்டு இருந்தான். தன்னுடைய நாட்டை சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளையும் பிடிச்சி ஆட்சி செய்யணுங்கிற ஆசை அவனுக்கு இருந்தது. அந்த ராஜாவுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. தினந்தோறும் மாறு வேடம் போட்டுக்கிட்டு காலையில 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் தன்னுடைய நகரத்தை சுத்தி பார்க்குற வழக்கம் அவனுக்கு இருந்தது. அப்படி சுத்தி வரும்போது சருகு பொறுக்கிக்கிட்டு இருந்த ஒரு வயசான கிழவிய அவன் பார்த்தான். அவகிட்ட போய், பாட்டி பாட்டி, என்ன செய்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். உடனே அந்த கிழவி, நான் குளிர் காயறதுக்காக சருகு பொறுக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஆமா, இது வரைக்கும் எவ்வளவு சருகு பொறுக்கி இருக்க அப்படின்னு அந்த ராஜா கேட்டான். உடனே கிழவி, இது வரைக்கும் 42 மூட்டை பொறுக்கி இருக்கேன் அப்படின்னு சொன்னான். நானும் 20 நாட்களா பார்த்துட்டு இருக்கேன். காலையில ரொம்ப குளிரா இருக்கிற நேரத்துல நீ சருகு பொறுக்கிக்கிட்டு இருக்க. ஆனா ஒரு நாளும் நீ குளிர் காயறத நான் பார்க்கலையே அப்படின்னு சொன்னான். உடனே அந்த கிழவி, சருகு பொறுக்கவே எனக்கு நேரம் போதலையே, குளிர் காயறதுக்கு எங்க நேரம் இருக்கு அப்படின்னு கேட்டா. அவ சொன்ன அந்த பதில் ராஜாவை சிந்திக்க வச்சுது. காலம் பூரா பொருளை தேடி தேடி சேர்த்து வைக்கணும்னு முயற்சி பண்றோமே தவிர, சேர்த்த பொருளை கொஞ்சம் கூட அனுபவிக்காம மேலும் மேலும் சேர்த்து சேர்த்து மக்கள் செத்து போறாங்களே அப்படின்னு நினைச்சான். அப்போதான் அவனுக்கு இன்னொரு எண்ணமும் தோணுச்சு. இந்த கிழவியும் சில மக்களும் மட்டுமா அப்படி இருக்காங்க? நாமும் இப்படித்தானே இருக்கோம். இருக்கிற நாட்டை செம்மையா திருத்தி நல்லபடி ஆட்சி நடத்தணுங்கிற எண்ணம் இல்லாம நாமும் அக்கம் பக்கத்துல இருக்கிற நாடுகளையெல்லாம் சேர்க்கணும்னு நினைச்சு போர் போர்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோமே, இது எவ்வளவு தவறு அப்படின்னு அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது. அன்னையில இருந்து அந்த மன்னன் பக்கத்து நாடுகளெல்லாம் பிடிக்கணுங்கிற ஆசையை விட்டு அவங்களோடெல்லாம் இணக்கமா நட்பா போக ஆரம்பிச்சான். அதுக்கு பிறகு அந்த நாடும் நாட்டு மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க.